ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غضاب شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم كلكم راع وكلكم مسؤول عن رعيته والمرأة راعية في بيت زوجها وهي مسؤولة رواه البخاري صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய மதிப்புக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் தஆலாவுடைய பொருத்தத்தை திருப்தியை நாடி நல்ல விஷயங்களை விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்களை எடுத்து நடக்கணும் என்ற ஒரு மேலான நோக்கத்தோடு நாங்கள் இந்த இடத்துல ஒன்று கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய இந்த முயற்சிகளை, எங்களுடைய இந்த சிறிய சிறிய தியாகங்களை அல்லாஹ் தஆலா கபூல் செய்து அல்லாஹ் எங்கள் அனைவரையும் பொருந்திக் கொள்வாராம். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, உலகத்துடைய முழு வாழ்க்கையும் தியாகத்துக்குரிய வாழ்க்கை தான். உலகத்துடைய முழு வாழ்க்கையிலையும் கஷ்டப்படுவோம், எல்லா துறையிலையும் கஷ்டப்பட்டே ஆகணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படித்தான் உலக வாழ்க்கையை அமைச்சிருக்கிறார். எங்களுக்கு நிம்மதி, சந்தோஷம், ராஹத் என்பது அது உலக வாழ்க்கையிலே இல்லை. அதெல்லாம் மௌத்துக்கு பின்னால்தான் அசலாக கொடுக்கப்படும். சும்மா மேலோட்டமாக அதெல்லாம் நம்ம பார்த்துக் கொள்ளலாம். உண்மையான நிம்மதி, உண்மையான சந்தோஷம், உண்மையான கண்ணியம், உண்மையான வெற்றி, நிரந்தரமான காணி, நிரந்தரமான பூமி, நிரந்தரமான வீடுகள், நிரந்தரமான மனைவிமார்கள், நிரந்தரமான இன்பங்கள் அது மௌத்துக்கு பின்னால்தான். இங்க காணி கைமாறி கொண்டிருக்கு, வீடுகள் கைமாறி கொண்டிருக்கு. யாரோ சொந்தமா இருந்த வீட்டுக்கு நான் நீங்க இப்ப சொந்தக்காரர்களா இருக்கிறோம். இன்னொரு குறிப்பிட்ட நாளைக்கு பின்னால வேற யாரோ அதை சொந்தம் கொண்டாடுவார். இன்னும் கொஞ்ச நாள்ல அதை இன்னொருத்தர் சொந்தம் கொண்டாடுவார். ஏதோ பக்கத்துல இருக்கிற ஆயிடுவான், கொஞ்ச நேரத்துல அல்லது நாளைக்கு அதை இன்னொருவருடைய ப்ராப்பர்ட்டி போகும். அதை இன்னொருத்தர் கைமாறு மாறிக்கொண்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் உலகத்தை ஒரு கூட்டம் பாவிக்க வருவது, ஒவ்வொரு நாளும் உலகத்தை ஒரு கூட்டம் பாவிச்சுட்டு போகுது. உள்ள கிடைக்கிற இடங்களுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்க போயிட்டு பார்த்தா புதிய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் பிறந்து கொண்டே இருக்கு. இதே போல கபருஸ்தான்களுக்கு போயிட்டு நின்று பார்த்தா ஒவ்வொரு நாளும் மையத்துகள் அடக்கிக் கொண்டே இருக்கிறார். ஒரு கூட்டம் பாவிக்க வருவது, ஒரு கூட்டம் பாவிச்சுட்டு போகுது. சிலவங்க கொஞ்ச நாள் பாவிச்சுட்டு போறாங்க, சிலவங்க கொஞ்சம் நீண்ட நாள் பாவிச்சுட்டு போறாங்க. சில பிள்ளைகள் பிறக்கக்கூடிய மையத்தாக பிறக்குது, சில பிள்ளைகள் பிறக்குது கண்ணை திறக்குது, கண்ணை முடியும் சொல்றாங்க. குறைஞ்சிச்சு புள்ள, கண்ணை திறந்துச்சு, அதோட கண்ணை முடிச்சு, அவ்வளவுதான் ஒரு வாழ்க்கை. சில பிள்ளைகள் பிறந்து 24 மணி நேரம் வாழ்க்கை, சில பிள்ளைகள் சில மாதங்கள், சில வருடங்கள். மேலான சொல்ல சிலவங்க வயசாதியாக காட்டி தள்ளாடக்கூடிய நான் மௌத்தா போவாட்டனா, எனக்கு மௌத்து வராதா என்று எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை இருக்கிறார். இன்னும் அதே போல இன்றைக்கு மௌத்தாகக்கூடிய கூட்டங்களை பார்த்தா அதாவது இன்னும் நாம வாழுவோம் என்று எத்தனையோ திட்டங்கள், ஃபியூச்சர் பிளான் என்ற பெயர்ல எதிர்கால திட்டங்கள் நிறைய போட்டு வச்சிருக்கிறாங்க, ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. திடீரென்று ஹார்ட் அட்டாக் வந்துடுது, திடீரென்று மௌத்து வந்துடுது, அடக்கி போட்டு. இந்த வாகனத்தை போல பஸ் ஒன்றை பொருட்களை ஆரம்பிச்சு மாத்தடைக்கு போகுதேடா, ஆரம்பிச்ச இடத்துல இருந்து இறங்கு வரைக்கும் ஒரு கூட்டம் மேலே கொண்டும் இருக்கே, ஒரு கூட்டம் இறங்கி கொண்டும் இருக்கு. சிலவங்க நல்ல ஜனலோகத்துல காலஞ்சு நல்ல தூக்கம், இடம் தெரியாமல் பெற்ற இடத்துல இருக்கிறார், அவ்வளவு தூக்கம்.
இடம் தெரியாது. எழுப்பித்தான் தடமாறாங்க. அடே நான் எங்கேயோ இறக்க வேண்டியவன், எங்கேயோ வந்து இருக்கிறேனே. அப்படி ஒரு கூட்டமும் பயணம் செய்து சிலவங்க நின்று கொண்டு பயணம் செய்யறாங்க, சிலவங்க தொங்கி கொண்டு பயணம் செய்யறாங்க. இப்படி சிலவங்க நல்லா காட்டுப்பட, சிலவங்க வேறுத்து வடிஞ்ச நிலைமையில. இதே போல மேலானவர்களே, உலகம் ஒரு வாகனம் என்று சொன்னால் இந்த வாகனத்துக்கு ஒரு கூட்டம் ஏறிக்கொண்டு கருதி கொண்டு சிலவங்க நல்ல நிலைமையில வாழ்றாங்க, சிலவங்க கஷ்டத்தோட வாழ்றாங்க. சிலவங்க ஆரம்பம் கஷ்டம், கடைசி காலம் நல்லதா இருக்குது. சிலவங்க ஆரம்ப காலம் நல்லா இருக்கு, பிற்காலம் கஷ்டமா இருக்கு. இப்படி எல்லா நிலைமையிலையும் மக்கள் வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய நபி சொன்ன தெளிவான கருத்து, மா யஸாலுல் முஃமினு ஃபீ நஃப்ஸி வ மாலி வ வலதி ஹத்தா யல்கா அல்லாஹ் தஆலா வ மா அலைஹி ஹத்தியா. ஒரு மூமினான ஒரு நல்ல மனிதனை பொறுத்தவரையில அவனுக்கு சோதனை இருந்து கொண்டே இருக்கு. அவன் சோதிக்கப்பட்டு கொண்டே இருப்பான். 3 விஷயத்துல அவனுக்கு மௌத்து வரைக்கும் சோதனை. ஒன்று முடிய இன்னொன்று, அது முடிய அடுத்தது, மாறி மாறி சோதனைகள் வந்து கொண்டே இருக்கு. அந்த 3 என்ன? ஒன்று உடல் ரீதியாக சோதனை, உடல்ல பல வகையான நோய்கள், அதால சில சோதனை. ஒரு நோய் முடிய இன்னொரு நோய், அந்த நோய்க்கு மருந்து செய்யக்கூடிய இன்னொரு நோய். இப்படி உடல்ல நோய்கள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கு. அது அடுத்தது 2வது சொன்னாங்க, அவருடைய பொருளாதாரத்துல, அவருடைய வியாபாரத்துல, அவருடைய தொழில, அவருடைய முயற்சிகள்ல, பொருளாதாரத்துல, கல்வியில அவருக்கு சோதனைகள் வந்து கொண்டே இருக்கு. ஒரு ஒரு பிரச்சனை முடிய இன்னொரு பிரச்சனை, அதை முடிய அடுத்தது, ஒன்று சின்னது, அதுக்கு அடுத்தது பெருசி, அதுக்கு அடுத்தது அதை விட பெருசி, அதுக்கு அடுத்தது அதை விட சின்னது. இப்படி மாறி மாறி கூடிக்கொண்டும் குறைஞ்சு கொண்டும் இருக்கு. 0ல இருந்து ஆரம்பிக்கிறோம், 100 வரைக்கும் போறோம். 0ல இருந்து ஆரம்பிக்கிறோம், 10வது, 10 30வது, 30 20வது, 20 40வது, 40 70வது, 70 10க்கு வருவது. இப்படி கூடி கூடி கூடுது குறையுது, கூடுது குறையுது. 0ல இருந்து ஆரம்பிச்சு கடைசி 0ல வந்து முடியும். மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படி 3வது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலதிஹி, புள்ளேலால சோதனை. புள்ளேலால சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். சிலவங்க சின்ன வயசுல குழந்தையா இருக்க போல சோதிக்கப்படுறாங்க. கொஞ்சம் வயசு போக்களே கல்யாணம் முடிச்சு கொடுத்த பிறகு பிள்ளைகளால சோதனை, பேரம் பேட்டியால சோதனை. மேலான கண்ணியமான சோதனை. இந்த 3 விஷயத்திலையும் மூமினான ஆண்கள், மூமினான பெண்கள் சோதிக்கப்பட்டு கொண்டே இருப்பாங்க. இந்த சோதனை என்னைக்கு முடியும்? ஹத்தா யல்கல்லாஹ, அல்லாஹ்வை சந்திக்கும் வருகின்ற சோதனை. ஆனால் சந்தோஷமான ஒரு விஷயத்தையும் சொன்னார். அவர் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நேரத்துல பாவம் இல்லாத நிலைமையில, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலைமையில, பாவங்கள் இருந்து சுத்தமாக்கப்பட்ட நிலைமையில அல்லாஹ் சந்திப்பார். இந்த சோதனைகளால் என்ன நடக்குது? பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டே. ஒரு கல்லு குத்திப்பட்டாலும் பாவம் மன்னிக்கப்படும், ஒரு முள்ளொன்று குத்திப்பட்டாலும் பாவம் மன்னிக்கப்படும், கொஞ்சம் கால் சரிவினாலும் பாவம் மன்னிக்கப்படும், டென்ஷனால பாவம் மன்னிக்கப்படுவது, கவலைகளால பாவம் மன்னிக்கப்படுவது, நோய்களால பாவம் மன்னிக்கப்படுவது, டயர்டாலே பாவம் மன்னிக்கப்படும். அதே தவிர முஸ்லிம்ல வந்திருக்குது, மாய் முஸ்லிமுல் முஸ்லிம மின் நஸபின் வலா மஸபின் வலா ஹஸ்ஸின் வலா ஹுஸனின் ஹத்தா ஷௌகத யுஷாகுஹா இல்லா கஃபரல்லாஹு பிஹா கதாயா. மாய் முஸ்லிமுல் முஸ்லிம, ஒரு முஸ்லிமுக்கு ஒரு சோதனை வாரதில்லை. என்னென்ன சோதனை? மின் நஸப் வலா மஸப், நோய்கள், டயர், வலா ஹம் வலா ஹுஸன் வலா ஹம், கவலைகள். 3 வகையான கவலை குறிப்பிட்டார். சில கவலைக்கு சும்மா அப்படியே லேசா வந்து லேசா போயிடுச்சு, வார வேகத்திலே போயிடுது. சிலருக்கு மிடில் லெவல்ல உள்ளது, நடுத்தரமான வந்து கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அப்புறம் போகும். சில கவலைகள் இருக்கு, அதை இது கொண்டே இருக்கு. எப்பயும் கவலை, நினைப்பு வார டைம் எல்லாம் கவலையாக இருக்கு, தொடர்ச்சியான கவலை. அடுத்தது சொன்னாங்க ரசூலுல்லாஹ், இந்த கவலைகள், இந்த டயர், இந்த நோய்கள் ஹத்தா ஷௌகத யுஷாகுஹா, ஒரு கால்ல மேல்ல ஒரு கல்லு முள்ளு குத்தி பண்றது உட்பட அல்லாஹ் அந்த முஸ்லிமுடைய பாவத்தை இல்லா கஃபரல்லாஹு பிஹா கதாயா, அவர பாவத்தால இந்த சோதனைகளால மன்னிக்காம விடமாட்டாங்க. அல்லாஹ் மன்னிச்சு கொண்டே இருக்கிறார். அல்லாஹ்க்கு போகணும், இந்த அடியான மன்னிக்கணும்.
இந்த அடியான கரை சேர்த்துடணும், இவனுக்கு எப்படியாவது ஈடேற்றத்தை கொடுத்துடணும், இவன் எப்படியாவது சொர்க்கத்துக்கு போயிடணும், இவன் எப்படியாவது நரகத்தை தப்பிடணும். அதுதான் நான் நடக்குது. ஆக மேலான நினைவான சோதர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த உலகத்திலே சுருக்கமான கால வாழ்க்கை, மிக சுருக்கமான காலம். அல்லாஹ் இப்படித்தான் அமைச்சிருக்கிறார். நல்லவங்களா இருக்கிறவங்களுக்கு சோதனை, சோதனை எல்லாம் கெட்டவங்களுக்கு, அல்லாஹ் மாற்றமா வாழ்ந்தவங்களுக்கு, பாவம் செய்யறவங்களுக்கு, ஹராம் செய்யறவங்களுக்கு, நல்லவங்களுக்கு சோதனை இல்ல, அல்ல மாற்றமா விளங்கணும். நல்லவங்களாக சோதனை கூடிக்கொண்டே போகும். அல்லாஹ்வை நெருங்க சோதனை கூடிக்கொண்டே போகும். அல்லாஹ்வுடைய நெருக்கம் உண்டாம சோதனை, அல்லாஹ்வுடைய நெருக்கமே கிடைக்குது சோதனையாளர். நல்ல ஸ்மூத்தான வாழ்க்கை, நல்ல இன்பமான ராகத்தான, மேல் நோவாம, கஷ்டப்படாம, சிரமப்படாம, நல்லா இவன் டைமுக்கு டைம் செஞ்சு கொண்டு, நல்லா உடுத்து கொண்டு, நல்லா சுற்றி கொண்டு, நல்லா பிரிஞ்சு கொண்டு, ஒரு வருத்தமும் இல்ல, ஒரு கவலையும் இல்ல, ஒரு நோயும் இல்ல, நல்லா ஜாலியா வாழ்க்கை. இவரை அல்லாஹ்வை நெருங்க இயலாது. எங்கேயும் ஒரு குர்ஆன் ஹதீஸ் ஆயத்துல நீங்க யாரும் காட்டல. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை யாரெல்லாம் அடைஞ்சாங்களோ கஷ்டத்தோட தான் அடைஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை யாரெல்லாம் பெற்றுக்கொண்டாங்களோ சிரமத்தோட தான் அவங்க அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொண்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நண்பன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கலீலுல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்றான்? وَإِذْ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பல சோதனைகளை கொண்டு சோதிச்சோம். அவங்க எல்லா சோதனையிலையும் பார்த்தாங்க. சும்மா சாதாரண சோதனைகள் அல்ல, பெரிய பெரிய சோதனைகள். வயசுக்கு போயிட்டு தான் புள்ள கிடைச்சிக்குது. அந்த பிள்ளையையும் அந்த வைஃபையும் யாரும் இல்லாத, மரமட்டை இல்லாத, தண்ணி இல்லாத, சாப்பாடுகள் இல்லாத, மக்கள் இல்லாத, மக்களோட நடமாட்டம் இல்லாத ஒரு பள்ளத்தாக்குல போட்டுமா அல்லாஹ் பார்க்க கேட்க யாரும் இல்லை, சின்ன குடிக்க எந்த ஏற்பாடும் இல்லை, மரமட்டையும் இல்லை, இலப்பொலைய தின்றதுக்காக இலப்பொலையும் இல்லை. போட்டுட்டு போங்க என்றாங்க. எப்படி சோதனை? அல்லாஹ்வுடைய கட்டளை செய்யத்தான் செஞ்சுட்டாங்க. வயசு கேட்டாங்க, ஏன் இப்படியாவது இடத்த என்னைய போட்டுட்டு போறீங்களே, இது ஏன் இப்படி செய்றீங்க? இது அல்லாஹ்வுடைய ஆர்டரா, அல்லாஹ்வுடைய கட்டளையா? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தலையை அசைச்சாங்க, ஆமென்னு சொன்னாங்க. அப்படியா? அப்படி என்றா இது அல்லாஹ்வுடைய கட்டளையா இருந்தா அல்லாஹ் தான் உங்களுக்கு என்னைய இப்படியாவது இடத்த போட்டு போக சொல்லியிருந்தா அல்லாஹ் என்னைய வீணாக்க மாட்டான். எப்படி பொம்பளையில நம்பிக்கை, மனைவியுடைய நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றினா நாங்க வீணா போக மாட்டோம், நாங்க இல்லாம போக மாட்டோம், அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான் என்று ஒன்று. அப்படியா? அவன் சொன்னா, அவன் சொல்லியா செய்றீங்க, அவன் எங்களை வீணாக்குவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன இருந்தாலும் மனைவி, குழந்தை, வெளி சூழல் இப்படி. எனவே துவா செஞ்சாங்க. நீண்ட தூரத்துக்கு பின்னால போயிட்டு விட்டுட்டு போயிட்டு துவா செஞ்சாங்க. ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ غير ذي زرع عند بيتك المحرم ربنا ليقيموا الصلاة فاجعل أفئدة من الناس تهوي إليهم وارزقهم من الثمرات لعلهم يشكرون. يا الله இந்த மனைவியையும் இந்த பிள்ளையையும் நான் எப்படியா உங்க இடத்துல போட்டு வந்தேன்னா எந்த புல்லும் இல்ல, எந்த மரமட்டையும் இல்ல, அப்படியா இந்த இடத்த போட்டு சொல்லு. நீ என்ன செய்யணும் தெரியுமா?
அந்த இடத்துக்கு மக்கள் அனுப்பி வையா. எந்த இடத்துக்கு? அதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்ன மனைவியை குழந்தை சட்ட தனிய எந்த இடத்துல விட்டுட்டு வந்தாங்களோ அந்த இடத்துல ஆட்கள் இல்ல, நீ ஆட்களுக்கு ஏற்பாடு செய், மக்களுக்குள்ள ஏற்பாடு செய், மக்கள் அந்த இடத்துல வரவை, அதுக்கு என்ன சொல்றது வழி அமை என்று அந்த சொல்வார். அல்லாஹ் துஆ கபூல் செஞ்சார். தியாகங்களுக்கு பின்னால கேட்கிற துஆ கபூல் செய்தார். சும்மா இருந்துட்டு கேட்கிற துஆ அல்ல, தியாகத்துக்கு பின்னால சாக்ரிஃபைஸ்க்கு பின்னால கேட்கிற துஆக்களை அல்லாஹ் உடனே கபூல் செய்தார். மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் துஆ கபூல் செஞ்சார். இப்ப ஆட்கள் இந்த இடத்துக்கு வரணும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சிருக்கிறார். அல்லாஹ் வழி அமைச்சார். என்ன செஞ்சார்? அடுத்த அந்த துவாட தொடர்ல கேட்டாங்க, வரது பொருள்தான் ஆசி, அந்த மக்களுக்கு சாப்பாடு முடியாது. ஏன்னா மனைவி மக்கள் அந்த இடத்துக்கு வரக்கூடியவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழியை செய்யும். சாப்பாடு இருந்தாங்க நாங்கள் இருப்பாங்க, இந்த குடிக்க இருக்கணுமே, இந்த குடிக்க இல்லாத இடத்துல ஆட்கள் வாழ்வாங்க, தண்ணி இல்லாத இடத்துல ஆட்கள் வாழ்வாங்க. எனவே அதுக்குள்ள வழியை செய், ஏற்பாடு செய். அல்லாஹ் தால ஏற்பாடு செஞ்சாங்க. அதுவும் சும்மா எடுத்தவாங்க உடனே அல்ல, அந்த மனைவியையும் குழந்தையும் தியாகம் செய்ய வேண்டும். மாப்பிள்ளை தியாகம் செஞ்சிட்டார், இப்ப மனைவியும் தியாகம் செய்யணும், குழந்தையும் தியாகம் செய்யணும். அல்லாஹ் என்ன செஞ்சார்? கொடுத்துட்டு போன ஈச்சப்பழம் தண்ணி எல்லாம் முடிஞ்சு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்துட்டு போன ஈச்சப்பழம் தண்ணி எல்லாம் முடிஞ்சு. இப்ப பிள்ளைக்கு பசி, உள்ள பசி தான் கதறுது, உம்மா கிட்ட பால் இல்ல, பால் கொடுக்கறதுக்கு, தாய்க்கு சாப்பாடு இல்ல. இப்ப சாப்பாடு தேடி உமா போறாங்க, எங்கேயாவது தண்ணியாவது கிடைக்குதான்னு பாக்குறாங்க, சபா என்ற மலையில ஏறி பாக்குறாங்க, தூரம் வரைக்கும் பாக்குறாங்க. கொஞ்சம் உயரமான இடத்துல ஏறினா இருக்கிறது ஏதாவது விளங்கணும். மலையில ஏறி பாக்குறாங்க, ஏதாவது விளங்குறா? ஒன்றுமே விளங்குது இல்ல. யார்கிட்ட கேட்கிறது? கேட்கறதுக்கு யாரும் இல்ல. சபா என்ற மலையில இருந்து திரும்ப மர்வா என்ற மலை எதையோட ஓடி ஓடி போறாங்க. ஓடி போக்குல உள்ளே திரும்பி பார்த்து போடுறாங்க. உள்ள அங்க கடவி கொண்டு இருக்குது, உள்ள கிட்ட யாருமே இல்ல. ஓடுறாங்க பார்த்து பார்த்து அந்த மர்வா என்ற மலைக்கு ஏறி பாக்குறாங்க. இந்த சைட்ல ஏதாவது விளந்தான்னு பாக்குறாங்க, அந்த சைட்ல ஒன்றுமே விளங்குது இல்ல. என்ன செய்யறது? வேற வழி இல்ல. திரும்ப இறங்கி ஓடுறாங்க. அந்த முதல் மலைக்கு ஓடுறாங்க, ஓட போல பிள்ளைய பார்த்து கொண்டு ஓடுறாங்க. அதுல ஏறி பாக்குறாங்க, திரும்ப ஏதாவது இறந்தா ஒன்றுமே விளங்குது இல்ல. திரும்ப இறங்குறாங்க, திரும்ப சபா மர்வா மலைக்கு ஓடுறாங்க, ஓட போல பிள்ளைய பார்த்து கொண்டே ஓடுறாங்க. திரும்ப பாக்குறாங்க, ஒன்றும் விளங்குது இல்ல. திரும்ப இறங்குறாங்க, திரும்ப சபாவுக்கு போறாங்க, இடையில பிள்ளைய பார்த்து கொண்டு ஓடுறாங்க. திரும்ப அதனை இறங்கி திரும்ப மர்வாவுக்கு ஓடுறாங்க, பிள்ளைய பார்த்து கொண்டு ஓடுறாங்க. திரும்ப ஓடுறாங்க சபாவுக்கு, திரும்ப ஓடுறாங்க மர்வாவுக்கு. 7 தடவை, எத்தனையோ கிலோமீட்டர் வரை சபா மர்வா இடப்பட்ட இடம். இந்த 7 தடவை ஓடுறாலும் எவ்வளவு பெரிய ஒரு பலராட்டத்தில் அந்த காடு ஓடிடுவான். ஒரு பிள்ளையோட அலப்பட ஒரு தாய்க்கு நிம்ம, ஒரு தாய்க்கு அல்ல தகப்பனுக்கு நிம்மதி அளிக்கிறது கஷ்டம். பிள்ளையோட அழுக சத்தத்தை கேட்டுட்டு எங்க நாம பதறோம். என்னப்பா பிள்ளைகளை பார்க்கறது இல்லையா, அதை இல்லையா, இது இல்லையா? மேலாண் கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் இப்படி ஒரு தியாகத்தை செய்ய வச்சுதான் தம்சம வெளியாகி. சும்மா தம்சமா இல்ல, புரட்டி கொண்டிருக்கோம்ல, பெரிய ஒரு தியாகம். பிள்ளை பசியில கதறுது, அந்த தாயும் பதறா, அந்த தாப்பன் அங்க இருந்து பதறான். இப்படி ஒரு பெரிய ஒரு போராட்டம், பெரிய ஒரு தியாகம், பெரிய ஒரு போராட்டம். அதே சொந்தம் நேரத்தோடையாக வெளியாகி எதை வெளியாகி இருந்தாலும் அதை நேரத்தோட வெளியாகி இருக்கிறான். ஆனால் அல்லாத சிஸ்டத்துல இல்ல, எல்லாம் சிஸ்டத்துல தானே இருக்குது. அதே போல அல்லாத சிஸ்டத்துல அப்படி இல்லை, அல்லாத சுண்ணத்துல இல்ல, அல்லாத வழிமுறையில இல்ல. அல்லாத வழிமுறை இருந்தார். அல்லாஹ் எப்படியாப்பட்ட ஒரு தண்ணியை வெளியாக்கினார்? என்னைக்கு வெளியாக்கின தண்ணி? எத்தனையோ 1000 வருஷங்களுக்கு முன்னால வெளியாக்கப்பட்ட தண்ணி இன்னைக்கு வெளியாகிறது. இன்றைக்கு எல்லா ஹோட்டலுக்கும் ஹவுசர்ல தண்ணியை கூட தடிக்கணும். அதுல இப்பதான் தண்ணி லைட் கொடுத்திருக்கிறாங்க. தண்ணியே இல்ல, வறண்ட பூமி, சுற்றி வர மலை, கடும் கல்லுகள். அல்லாஹ் ஒரு கல்லை வெடிக்க வச்சு தண்ணியை வெளியாக்குறாங்க.
ஒரு நாளைக்கு எத்தனை லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணி வெளியாகும் தெரியுமா? போற ஹஜ்ஜாஜிகள் ஒவ்வொருத்தரும் ஒரு கேரட் 2 கேரட் எடுத்துருவார் வருஷத்துல. ஹஜ்ஜிக்கு மட்டும் இப்ப முழு வருஷமும் சீசனா போச்சு. எப்பயும் ஜனம் தான். உம்ராக்களுக்கு இந்த ரமலானுடைய காலத்துல நோம்பு காலங்கள்ல கடைசி பகுதியில எப்படி 30 லட்சம் 25 லட்சம் மக்கள் ஒன்று செய்யலாம். எத்தனை லிட்டர் தண்ணியா? ஹஜ்ஜிக்கு 30-40 லட்சம் மக்கள் ஒன்று சேர்றாங்க. ஒவ்வொரு நாளும் மக்கள் வைத்துக் கொண்டே இருக்கிறாங்க, வந்து கொண்டே இருக்கிறாங்க. தண்ணி வெளியாகி கொண்டே இருக்குது. மதீனாவுக்கும் தண்ணி இருக்கிறாங்க. அவசரங்கள் மதீனாவுக்கும் தண்ணி போகுது. எவ்வளோ ரிசர்ச் பண்ணினாங்க, எவ்வளோ ஆராய்ச்சிகள் செஞ்சாங்க. இந்த தண்ணி எங்கிருந்து வந்து எப்படி வருவது? அதோட முதல்ல வரும். முடியவே மாட்டாது, முடியவே மாட்டாது. எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சிரமத்தோட தான் ஒரு அந்தஸ்து அடையணும். ஒரு பெரியார் சொல்றாரு, கஷ்டத்துடைய அளவு தான் உயர்ந்த அந்தஸ்துகளை சம்பாதிக்கணும். கஷ்டப்படுற அளவுக்கு அந்தஸ்து உயர்வு. அந்த பெரியார் சொல்றார், நீ பெரிய அந்தஸ்து அடையோடு நினைக்கிறாய், நீ நல்லா தூங்குறாய், சோம்பேறி. நீ பெரிய சோம்பேறியா இருக்கிறாய், ஆனா பெரிய அந்தஸ்து கிடைக்கும்னு நினைக்கிறாய். எப்படி அப்பா வந்து கஷ்டப்படாம சிரமப்படாம தியாகம் செய்யாம மத்தியில தாகத்தை இருக்காம தூக்கத்தை தியாகம் செய்யாம நஷ்டத்துக்கு மாற்றமா நடக்காம எப்படி உயர்ந்த அந்தஸ்து அடையும்? அந்த பெரியார் என்ன சொல்றாரு தெரியுமா? முத்து இருக்கிற சிப்பிலை இருக்கிற முத்து, கடல் இருக்கிற முத்து, அதை இருக்கிறவரு கடல் ஓரத்துல கால கலை கொண்டிருக்க ஒரு முத்து வருமா? கடல் ஓரத்தை முத்து இருக்கு. ஆறு கடலுக்கு போகணும், தீப்பான இடங்களுக்கு போகணும், உங்களோடு அப்படியே உள்ளுக்கு போகணும். மூச்சு பிடிச்சி அதெல்லாம் வந்து 4 கணக்குகளுக்கு இருக்கேதுமா? வேளாண் சோழர்களே, பெரியவர்களே, கைவார்களே, சோழர்களே, மூச்சு பிடிச்சி மூங்குறான். வெளியே வந்தா முத்து, இல்லைன்னா ஆப்செக்ட் 2 வருஷம். அந்த பெரியார் என்ன விளக்கம் வச்சுறாருன்னா, ஒரு பொறுமதியான ஒன்றை எதிர்க்கிறதுக்கு ஒரு மனிதன் உசுர கொடுக்கிறதுக்கு தயாராகும். நீ நிரந்தரமான சொர்க்கம் எந்த கண்களும் கண்டில்ல, எந்த காதுகளும் கேட்டில்ல, எந்த மனிதனுடைய உள்ளத்திலே முத்தலானியும் இல்லை. அப்படியா இந்த சொர்க்கம் நிரந்தரமான சொர்க்கம் உனக்கு கிடைக்கும் என்று நினைக்கிறாய். நீ கஷ்டப்படாம, மேல் நோவாம, வருத்தப்படாம, சும்மா அப்படியே குமாம மாதிரி இருக்கணும். ஜனத்துக்கு தான் கிடைக்கும். அப்படியெல்லாம் போகலாம், அப்படியெல்லாம் வரையலாம், அப்படியெல்லாம் கஷ்டப்படலாம், அந்த வேலையெல்லாம் எங்களுக்கு தெரியலாம். ஆனா ஜனத்துக்கு தான் தோணும். தப் சொர்க்கம், உச்ச கஷ்டம் செய்கிற சொர்க்கம் இவரு கஷ்டப்பட தயாரில்லை, நப்சுக்கு மாற்றமா நடக்க தயாரில்லை. பாவத்தில் ஈடுபடணும், அனாத்த செய்யணும், நப்சுக்கு வழிபடணும். ஜனத்துக்கு தான் போகணும். கனவு கட்டு முடிக்க வேண்டியதுதான், மனம் கட்டு முடிக்க வேண்டியதுதான். நடக்க பேசிக்கொண்டு சொல்லிக் கொண்டிருக்க வேண்டியதுதான். நடக்கிற கதை இல்லை. அல்லாஹ் இப்படித்தான் முறையோட வச்சுக்கிறார். அல்லாஹ் சொர்க்கத்தை நப்சுக்கு வெறுப்பான செயல்களை கொண்டு மூடி மறைச்சு நப்சுக்கு மாற்றம் செய்யணும். எங்களை கண்ணுக்கு விளங்குற எல்லாம் பார்க்கணும், கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கிறது எல்லாம் பார்க்கணும், நல்ல படம் பார்க்கணும், நல்ல டிராமா பார்க்கணும், நல்ல நாடகங்கள் பார்க்கணும், போற வாரம் எல்லாரையும் பார்க்கணும், நல்லா ரசிக்கணும். ஜனத்துக்கு தான் நல்ல மியூசிக் கேட்கணும். கேட்காம கேளா நோக்கு மாசம் வந்து எல்லாம் அடக்கி வச்சுக்கணும். டிவிக்கு எல்லாம் மந்தவங்க போட்டு வச்சுக்கிப்பாங்க, மூடி மறைச்சு. இது தொடரணும். அதுதான் எதிர்பார்க்கிறது. நோக்க கொண்டு என்ன தெரியுமா? இந்த ஒரு மாதத்துல தக்குவா அல்ல, இந்த ஒரு மாதத்துக்கு இமாஞ்சமாக சொல்றது அல்ல, இந்த ஒரு மாதத்துக்கு கண்ட பாதுகாக்கிறது அல்ல, இந்த ஒரு மாதத்துக்கு
பாதுகாக்கிறது அல்ல, இந்த ஒரு மாசத்துக்கு நாம பாதுகாக்கிறது அல்ல, இந்த ஒரு மாசத்துக்கு உறுப்புகளை கட்டுப்படுத்தி வைக்கிறது அல்ல, தொடர்ச்சியா இருக்கணும். அதுதான் நல்லா இருக்காங்க. இந்த ஜனம் செய்தி வரணும், அதுதான் இல்லை. இந்த இமாந்த மாதத்துக்கு டெய்லி வரணும், அல்லாஹ் சொல்றார். அதுக்கு நான் சொல்றேன், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்க எல்லாரும் தக்வாதாரிகளாக ஒரு மாசத்துக்கு அல்ல மவுத்து வரைக்கும் ஆகணும். அதுக்காக வேண்டி உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் பீரியட் தான் இந்த ரமலான். உங்களைய நல்லதுக்கு பழக்கிறதுக்கு, நல்லதை செய்ய பழக்கிறதுக்கு ஒரு மாசம் தான் இருக்காங்க. உங்களுக்கு தொழுகைய பழக்க, உங்களுக்கு இமாஞ்சமாக்க பழக்க, உங்களோட கண்ண கால வாய அடக்கிறதுக்கு பழக்க நாங்க ரொம்ப கடமையாகிறோம். சும்மா தக்குவாவோட இருங்க, தக்குவாவோட வாழ்க்கைன்னா உங்களுக்கு கஷ்டம் இருந்தீங்க தானே. இன்னாங்க பரவும், ஆம்பளைகளும் பரவுங்க, பொம்பளைகளும் பரவுங்க, வாலிபர்களும் பரவுங்க, வயோதிபர்களும் பரவுங்க, பிள்ளைகளையும் பழக்குங்க, பிள்ளைகளையும் நோக்க பிடிக்கிறீங்க. நிச்சயமான சகோதரர்களே, விலகுதான விஷயம் ரொம்ப தெளிவான விஷயம். எங்களுக்கு நாடகம் கேட்காம இருக்கேடா, எங்களுக்கு படம் பார்க்காம இருக்கேடா, எங்களுக்கு பாட்டு கேட்காம இருக்கேடா. இப்ப இருக்கிறதான் என்னோட வாசல். இதை தொடரணும், இது தொடரணும். அதைத்தான் நல்லா விரும்புறார். இந்த நிலைமையில மவுத்து வரணும், எனக்கு உங்களுக்கும் மவுத்து வரணும். இப்படி பக்குவமா நோம்பு மாசத்தை இருக்கிறத போல எல்லா காலத்தையும் இருக்கணும். அந்த நிலையில மவுத்து எனக்கு வரும். அல்லாஹ் இதனை கொண்டு சந்தோஷப்படணும். மனசுமான கொண்டு அல்லாஹ் ஆறுதல் சொல்லணும். பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, சந்தோஷப்படுங்க, சொர்க்கம் போறீங்க என்ற சந்தோஷமான வார்த்தைகளை அல்லாஹ் மனசுமான. மியூசிக் கேட்கறதுனால என்ன நடக்குதுன்னா முனாஃபிக்தனம் உருவாகும். நல்லா தெளிவா கிடைக்க போறோம். கேட்க சூழத்தான் இருக்குது. காதுக்கு மியூசிக் கொண்டு பழகிற கால் ஆடுது, கை ஆடுது, சும்மா இருக்கிறவரு நடுக்கிறாரு, எல்லாம் நடக்குது. நல்ல இன்பம், நல்லா கேட்கறது சூடாயிடுது. ஹராம் எல்லாம் சூன் தான். எல்லா அராத்தை சூடு இருக்கு, எல்லா அராத்தை இன்பம் இருக்கு, எல்லா அராத்தை கவர்ச்சி இருக்கு, எல்லா பாசியும், எல்லா வலிக்கேடு, எல்லா பாவமும் இன்பம் தான். அதனாலதான் பெரியோர் கூட்டம் இன்னும் பட்டு கொண்டு போகிறாங்க. பயான் பண்றாங்களா, எல்லாரும் நைட்ல போகணும், எல்லாரும் கேசினோ போகணும், எல்லாரும் இப்படி கூத்து போடணும், பயான் செஞ்சு செஞ்சா எல்லாம் பாவம் இது பண்றாங்க. ஒரு பயானும் இல்லை, ஒரு தஸ்கீலும் இல்லை, ஒரு தர்தீபும் இல்லை, யாரும் போகவாங்கன்னு சொல்றதும் இல்லை. சும்மாவே பட்டு போறாங்க. பாவம் அப்படித்தான். பாவத்தை பெரிய ஒரு இன்பம், இன்பத்தை வச்சுதான் ஆறாமாக்கினான். அப்பதான் இவரை பார்க்கணும். பாவத்துல வெறுப்பு அமைச்சிருந்தான்னா ஒரு பிள்ளையும் பாவத்தை எப்படி பார்த்தார். பாவத்தை வெறுப்பு கசப்பு இருக்குமேடா யாரும் பாவத்தை செய்யவே மாட்டார். இல்ல எனக்கு என்ன காட்டு ஏதப்பா எழுவாங்க, எனக்கு நினைக்கவனே மனம் கருத்து எழுவாங்க, பார்க்கவனே தலை சுத்து எழுவாங்க. இது அப்படி இல்லை, அதுக்கு மாற்றமா இருக்குது. தலை சுத்துறவா இருந்த தலை அப்படியே நேரம் நிற்குது. ஆறாம் கண்ணுக்கு விளங்க போல, ஆறாம் பட போல. இன்றைக்கு கவலைக்குரிய விஷயம், நான் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம். நான் ஓப்பனா சொல்றேன், வினா விபச்சாரம் பயங்கரமா நடந்தது. இதுக்கு முதலாவது காரணம் பெற்றோர்கள், முதலாவது காரணம் வாப்பமார். அவங்களுக்கு வெளுக்கும் நேரம் சொல்றது. இந்த வாப்பமாக கொடுப்போக்கு, வாப்பமாக கவலையீனும். அதனால பெரியோரு குற்றம் பாவத்தை போது சர்வசாதாரண பெண்கள், உங்களுக்கு தெரியும், உங்களுடைய இந்த ஏரியாவில் இருக்கிற இடங்கள்லையும் பாவத்திலையும் பாவம் செய்வது பெற்று ஒழுங்கி மறைஞ்சு கண்ணுக்கு படாத இடங்கள்ல யாருக்கும் தெரியாத ஏரியாவுக்கு போறாங்க. எங்களுடைய ஏரியாவுக்கு வெளியிலிருந்து வராங்க. எங்களுடைய ஏரியால இருக்கிறவங்க எங்களுடைய ஏரியால போற இல்ல, வெளி ஏரியால இருந்து எங்களை ஏரியாவுக்கு வராங்க, எங்களுடைய ஏரியால இருந்து வெளி ஏரியாவுக்கு போறாங்க. இதுதான் நடக்குது பொதுவாக.
பயங்கரம். மேலான சொல்ல ரத்தம் கொதிக்குது, அப்படி பாவம் நடக்கும். ஸ்கூலுக்கு பிள்ளையில கூட்டிக்கொண்டு போறாங்க சில உணவா, அந்த பிள்ளைகளை ஸ்கூலுக்கு விட்டுட்டு ஸ்கூல் உடற்காட்டையும் பாவத்தையும் பண்றாங்க. அதுக்கென்று ஒரு தனி ஏற்பாடு, அதுக்கென்று வேலை ஏற்பாடு, அதுக்கென்று தனி ஏற்பாடு. அந்த இடப்பட்ட நேரத்துல பாவத்தை ஈடுபடுறாங்க. ஒரு கூட்டம் இந்த டோர் வாப்பாக்கும் எல்லோ விளக்கு இல்லை. இவன் சொல்றது சாமான் வாங்கினாலும் கொண்டாட்டியதான் ரோட்டுக்கு அனுப்புறது, மார்க்கெட்டுக்கு போறதும் கொண்டாட்டி, மீன் மார்க்கெட்டுக்கு போறதும் கொண்டாட்டி, இறைச்சி வாங்க போறதும் கொண்டாட்டி, தேங்காய் வாங்க போறதும் கொண்டாட்டி, எல்லாத்துக்கும் கோவிலையில தான் அனுப்புறது. இந்த மாப்பிளமாருக்கு அல்லாஹ் தான் ஹிதாயத்தை கொடுக்கும். வேற என்னத்த சொல்ல வேண்டாம். நோம்பு மாற்றம் அதே ஒரு பொம்பளை வெளியே இறக்குனா, ஒரு பொம்பளை வீட்டிலிருந்து வெளியே இறங்க போல ஷைத்தான் அந்த பெண்ணை அலங்கரிச்சு காட்டான்னு சொல்லலாம். மேக்கப் பண்ண தேவையில்லை, ஷைத்தானே காட்டான. வெளியே போறேன்னா கண்ணாடிக்கு முன்னால நின்று கொஞ்ச நேரம் நின்று அலங்கரிச்சு கொண்டு வெளியே போறாங்க. அறக்குறையான ஆடைகள், போறவன் மாணவன் எல்லாம் கண்ணால முழுங்குறான், கண்ணால தினா நடக்குது. அது ஐரானி தன்மையான், ரெண்டு கண்ணும் தினா செய்து கண்ணுடைய தினா பார்ப்பதையாக சொல்றாங்க. ஒரு நாளைக்கு போக்கல மணிய பார்த்து போவாங்க, ரெண்டாவது நாள் போக்கல மணிய பார்த்து போவாங்க, மூணாவது நாள் போக்கல கொஞ்சம் திரும்பி பார்ப்பாங்க. இந்த பெண்மணி டெய்லி இந்த பக்கமா போவா, ஒரு கூட்டை எதிர்பார்த்து கொண்டு இருக்குது. 2 வார்த்தையை சொல்லுவாங்க, 4 வார்த்தையை சொல்லுவாங்க. பெண்களை மயக்க லேசி, பெண்களை ஏமாத்த லேசி. வஸ்துக்களுக்கு அவசரமா மயங்கிடுவாங்க, காசு பணத்துக்கு அவசரமா மயங்கிடுவாங்க, தங்க வெள்ளிக்கு அவசரமா மயங்கிடுவாங்க, அன்பான சில வார்த்தைக்கு மயங்கிடுவாங்க. என்ன மாப்பிள்ளை இந்த நேரம் ரோட்ல பாயிடு, ரோட்ல போற ஒருத்தவங்க இறக்கமா பேசினா அந்த பேச்சு பட்டுரும். அப்படித்தான் இதுதான் நிலைமை. இவர் இவர்த கொண்டாட்டியோட பேசக்கூட சார்ஜ் பால் தான் பேசுறது. ஆனால் மனைவிட முன்னாலே என்னம்மான்னு கேட்கிறார் இன்னொரு பொம்மைக்கு. இவ்வளவு பணிக்கு முடிச்சு பேசுறார், ஆனால் தந்த மனைவியோட முகத்துல பாயிடார். உங்கள சிறந்தவங்க உங்களோட மனைவி மக்களுக்கு யார் சிறந்தவங்களோ நல்லவங்களோ அவங்க தான் நல்லவங்க. நாங்கெல்லாம் வெளியாட்களோட நல்ல இறக்கமா பாசமா பண்பா நடக்கிறது, வீட்டுல குடும்பத்தோட இருக்கிறவங்களோட முகத்துல பாயிடும், அடுக்கடுப்பா இருக்கிறது. இதுதான் எங்களோட ஆளா. அல்லாஹ் மன்னிக்கிறோம். வேளாண் கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஆண்கள் ஆண்கள பொறுப்பை விளங்கணும், பெண்கள் பெண்கள பொறுப்பை விளங்கணும். வீட்டுக்கு தேவையான சாமான் சட்டிகளை ஆண்கள் தான் வாங்கி கொடுப்போம். இந்த பெண்களை எவ்வளவு வெளியே இறக்கிறாங்க, வெளியே அனுப்பாம இருக்கிறோமோ அவ்வளவு முயற்சி செய்யும். ஒரு ஹயாத்து போகணும், ஒரு சொந்த பந்தத்தை பார்த்து கேட்க போகணும், ஒரு பயான் நல்ல விஷயத்தை படிக்க விளங்க போகணும், அதுவும் முறையா போகணும். சும்மா அவசுத்தமாய் போகுதான், முறையா போகணும். கடைசியா குளிக்க போயிட்டு சேர்த்த முச்சின கலையாகும், தராமியத்தோட போயிட்டு வேற முசிபத்தான சம்பவம் நிறைய இருக்கு, பயான் கேட்க போயிட்டு வேற முசிபத்தான சம்பவம் நிறைய இருக்கு, இல்மு படிக்க போயிட்டு வேற முசிபத்தான சம்பவம் நிறைய இருக்கு. அதுக்காக முறை இல்லாம போகுது. இஸ்லாம் ஒரு கட்டுப்பாடான ஒரு மார்க்கம், சும்மா ஒன்று விளப்பமில்லாத சொல்லப்படாத மார்க்கம் அல்ல. ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் சொல்லப்பட்டீங்க. ஒரு பொம்புல நடந்து போக்கல அல்லாஹ் சொல்றான், நீங்க கால போட்டிருக்கக்கூடிய உங்களோட கால பூமியில அடிச்சு கொண்டு போவாதீங்க. ஏன் தெரியுமா? நீங்க கால போட்டிருக்கக்கூடிய கொளுத்தி இருக்கிறேன், கொளுத்தி அதுல சத்தம் ஆண்கள காலுக்கு விழுந்தா பலாய் முசீபத்தாவிலும் சொல்றாங்க. ولا يضربن بأرجلهن ليعلم ما يخفين من زينتهن. நீங்க பூமியில நடந்து போகல கால பூமியில அடிச்சு கொண்டு போவாங்க. பரத்தின சத்தம் உள்ள
இந்த செருப்புகள் சூட்டல் போடவாங்க பெண்கள். இது அல்லாத கட்டளை. சட்டம் உள்ள போடுறது ஒரு ஆசை. கடந்து போகிற 4 பேர் திரும்பி பார்க்கணும். அதுதான் அல்லாஹ் சொல்றான், அப்படியா கொஞ்ச ஷூ போடாதீங்க, அப்படியா கொஞ்ச செருப்பு போடாதீங்க. விசேஷமா பெண்களுக்கு சொல்றாங்க. ஏன்னா அவங்க தான் மிக கவர்ச்சியானவங்க, அவங்க தான் அவசரமா கவலைப்படக்கூடியவங்க, அவங்க தான் இந்த உலகத்துல பெரிய பிட்டுனா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, புகாரியுடைய ரிவாயத், மா தரத்துப அகீ பிட்னதன் அபர அல ரிஜாலி பினபிதா. இந்த உலகத்துல நான் ஆண்களுக்கு விட்டுட்டு போற பித்னாக்கள்ல பெண்களுடைய பித்னாவை விட பயங்கரமான பித்னா ஒன்றும் இல்லைங்க. அதுக்காக தப்ப இருக்கிறாங்க. அதுக்காக தான் பொருளையில போடுங்க, மோட்டை மறைங்க, அவங்கள அழக மறைங்க. ஏன் அவங்க தான் இந்த உலகத்திலே மிக பித்னாக்கள்ல ஆக பெரிய பித்னா என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். ஒருமதியான மூடி வாழ்க்கையை வளர்ந்தார். அந்த அடிப்படையில பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவங்க, சீரழிக்கப்பட வேண்டியவங்க அல்ல, பாதுகாக்கப்பட வேண்டியவங்க. சமுதாயத்துடைய கண்கள் தான் பெண்கள், சமுதாயத்துடைய கண்கள். ஒரு உண்மை கெட்டு போனா, ஒரு உண்மை தவறிச்சா அந்த குடும்பமே சீரழிக்கும். அதுதான் மாப்பிள்ள மாறுக்கு அல்லா சொல்றான், ஏ பொறுப்பா இருக்கிறாங்களே, ஓ அன்புக்கும் உங்களையும் உங்களோட பொறுப்புல உள்ள உங்களோட மனைவி மக்களையும் நாரான நெருப்பை நீங்க பாதுகாக்கணும். யார் சொல்றாரோ நான் தான் இந்த குடும்பம் பொழைச்சு போடுறேன், நான் சம்பாதிச்சுதான் இந்த குடும்பத்தை நடத்துறேன், அவனை பார்த்து அல்லாஹ் சொல்றான், உன்னோட வேலை சம்பாதிச்சு போடுறதை மட்டும் அல்ல, உன்னோட ஆகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கு. அதாவது நீங்க மௌத்தா போனாலும் அல்லாஹ் கொடுக்கிறதா சொல்றாங்க. குடும்ப தலைவர் மௌத்தாவிலிருந்து கொண்டாட்டு சொல்ல முடியலாம், பத்தில மௌத்தாவை இல்லை, அப்படி நடக்கிறேன், அல்லாஹ் நடத்துறேன். ஆனால் உங்களை பெரிய ஒரு பொறுப்பு இருக்கு. அது என்ன தெரியுமா, உங்களோட மனைவி மக்களை நரக நெருப்பு பாதுகாக்கிற பொறுப்பவங்க. ஆண்கள்ல பலர்களுக்கு நிரப்பம் இல்லை, கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க, புள்ள கட்டிக்கிறாங்க, குடும்பம் நடத்துறாங்க, ஊடு கட்டிக்கிறார், வாகனம் வாங்கியிருக்கிறார், சம்பாதிக்கிறார். ஆனா குடும்ப வாழ்க்கையை எப்படி நடத்தணும், எந்த பொறுப்பு என்ன, எந்த ரெஸ்பான்சிபிள் என்ன ஒன்று. ஏத கூட்டாளி மாதிரி எல்லாம் எந்த வயசே கூட்டாளிதான். ஏத பொருளுக்கு ஆன்சர் பண்ண சொல்லு வயசீங்க, ஏத மகள் கிட்ட இங்க நான் பாவத்துக்கு வாசனை தொடர்ந்து கொடுக்கிறேன். எனக்கு ஒரு மெசேஜ் வந்து என் ஃப்ரெண்டுக்கு கொடுக்கணும் வேண்டாம், நான் சொல்றேன் இந்த வயசு கிட்ட போறதுக்குப்பா அவருக்கு போறது அடிக்க தங்கத்தை கொடுக்குறாரு, நாசமா போங்க. அது ஒரு குணம். அங்க உள்ளம் பொழிவு சத்தல் காலத்து உலகுல உள்ளங்கள் தொடர்பாகும். இந்த ஹேண்ட் போனால் எவ்வளவு அநியாயங்கள், இந்த ஹேண்ட் போனால் எத்தனை குடும்பங்கள் பிரிஞ்சிச்சு, எத்தனை பெண்கள் விதவைகளாகிட்டாங்க, எத்தனை பிள்ளைகள் அனாதைகளாகிட்டாங்க, எத்தனை குடும்பம் சீரழிவு, எத்தனை பிள்ளைகள் ரோட்டுக்கு இறங்கிச்சு. இந்த முசீபத்தா ரீலோடுக்கு போன கையில கொடுக்குறாங்க, பணக்காரன் ரீலோட் பண்றாங்க, அதோட இவட நிலைமையும் ரீலோடா. கண்ணியத்துக்குரிய வேளாண் சவால்களே, பெரியவர்களே, பயங்கரமான பாவங்கள். நம்பரை எடுத்து கொடுக்குறாங்க, யாருக்காவது கொடுத்துடுறாங்க, அல்லது ஒரு மிஸ்கால் அடிச்சு பார்க்குறாங்க, ஒரு சும்மா மெசேஜ் அடிக்கிறாங்க, கொஞ்சம் அப்பா பேசினா சொல்லிடுறாங்க, இல்லைன்னா கஷ்டமா அமைஞ்சா போட்டு பார்க்குறாங்க தூண்டியில கொட்டுதான். வேளாண் கண்ணியமான சோழர்களே, பெரியவர்களே, நான் ரொம்ப தெளிவா ஒன்று சொல்றேன், உங்களுக்கு விளக்குறாங்க. பயங்கரமான பாதிக்கிற போன் எல்லாம் லேட்டஸ்ட் போன், கூட குறைய பாவம் உள்ளதுதான் முன்னெச்சு புதுசா வந்த பாவங்கள், பயங்கரமான பாவங்கள். இன்னைக்கு அவனோட இவனோட அவனோட இவனோட சேர தேவையில்லை, இந்த கையில இவனை பொகட்ட வச்சிருக்கிறதே போது தெரிஞ்சு போடும். எவ்வளவு சும்மா இருக்கிற நேரம் எல்லாம் அதுதான் கழிவு. அதுல இருக்கிற பித்னாக்கள், அதுல இருக்கிற பாவங்கள், அதுல இருக்கிற ஆறாங்கள் எடுக்க தெரியும், வந்த பொழுது ஆன்சர் பண்ண தெரியும்.
அதுக்கும் பட்ட மாசத்துக்கு கீழே ஒழுங்கிக்கிறாங்க. ஒரு மெசேஜோட அடிச்சு கூட சரியா அதை யாரையாவது கொடுத்து தான் அடிக்க வேண்டிய நேரம். அப்படி விளக்கம் இல்லாம பாதிக்கிறவங்க நிற்கிறாங்க. அதுல பூண்டு விளையாட்டுறவங்க இருக்கிறாங்க. எல்லா அமைப்புகளும் இருக்கிறது. பயங்கரமான காலம். கண்காணிக்கணும், கவனிக்கணும், ஒளிச்சு கொண்டிருக்கணும், அன்ன பொத்தி கொண்டு தலைவராது விழிப்புணர்ச்சியோட செயல்பட வேண்டிய காலம். இதெல்லாம் பாதிக்காதீங்கன்னு நாம சொல்லவும் இல்லை. ஹேண்ட்போன் பாதிக்கிறே ஹராம், இன்டர்நெட் பாதிக்கிறே ஹராம், இதெல்லாம் ஹராம் என்று நான் சொல்ல வரேன். பல்ல மட்டும் செஞ்சுட்டு விட்டுருங்க. தேவையானது மட்டும் பாதிச்சு விட்டுருங்க. அதுல கொஞ்சம் நல்ல நிலைக்கு நிறைய கெட்டது இருக்கு. மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, தொழுவதை அமல் செய்வதை பார்த்து செய்த ஒரு பக்கம் அதை கட்டாயம் நாங்கள் செய்ததோட எங்களோட குடும்ப வாழ்க்கை, எங்களோட புள்ள குட்டிகள விஷயங்கள், எங்களோட மனைவி மக்களோட விஷயங்கள் நிலத்தாவோட சொல்றோம். எங்களோட சொந்த வாழ்க்கை, மாப்பிள்ள கல்யாணம் முடிச்சு இன்னும் அவரை பெறலி முடியுது இல்லை. அவர் பெறலி பண்ணிக்கொண்டே தான். ஆனா மனைவி நல்லா பக்குவமா இருக்கிறவங்களே எதிர்பார்க்கிறார். அவரோட கூட்டுகளோட முடிவு இல்லை, அவர் கூட்டு போட்டுக்கொண்டே தோற. ஆனா மனைவியோட நல்ல பக்குவமா பக்தியா இருக்கும். பிள்ளைகள் அவளியாக்கள் ஆகணும். இது எப்படி நடக்கும் மேலான அவங்களோட பாவத்தை உள்ள தயாரில்லை. அவங்களோட மறைமுகமான ரகசியமான அந்த தொடர்புகள், பாவங்கள், அதை ஈடுபட்டவரும் இந்த குடும்பம் எல்லாம் அவளியாக்கள் ஆகும். நீங்க எப்படி நடக்கிறீங்களோ அப்படியே மக்கியவங்களை அவங்களோட நடக்க வைப்பான். கவனமாக நடக்க வேண்டியதாக. எனவே நதியக்கூடிய சொல்றேன் சொல்லிக்கொண்டே அல்லாத கொண்டிருக்கலாம். உங்களுடைய நேரம் நேரத்தில் இருக்கு. எனவே நதியக்கூடிய நேரம் சோழர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, ரொம்ப யோசனையோட ரொம்ப புத்திசாலித்தனமா நடக்கும். இந்த நடக்கிற பாவங்கள் இல்லாம போறதுக்கு ஏதாவது ஒரு வழியை கையாளும். பயங்கரமா தினாக்கள் நடக்கும். இதுக்கு புத்திமதி சொல்லப்படும். முதலாகும் அன்ப இறக்கமையில இல்லாமல் முயற்சிகள் செய்யப்படும். அப்படி இல்லைன்னா வேற வழியாகவும் கையாளப்படும். அந்தந்த ஏரியா வேற வழியும் இல்லை. சிலவங்க கஷ்டத்துக்கும் போறவங்க இருக்கிறாங்க. சில ஆம்பளைங்க பொதுப்போக்கால ஆண்கள் பாவங்களை போறவங்களும் இருக்கிறாங்க. சம்பாதிப்புக்கு வழி இல்லை, வருமானத்துக்கு வழி இல்லை. என்ன செய்ய பிள்ளைங்க பத்திய பார்த்து கொண்டு இருக்கிறா. அதனால பாவம் செய்து பண்றவங்க. அதனால ஒவ்வொரு ஏரியாக்கள்லையும், ஒவ்வொரு மகல்லாக்கள்லையும், ஒவ்வொரு டிரஸ்டி போர்ட வேலை எதுவும் பெயிண்ட் அடிக்கிறது, வேலை போடுறது, அந்த பள்ளி வைக்கிற ஒரு சம்பளம் கொடுக்கிறது மட்டுமல்ல. 500 குடும்பம் ஒரு பள்ளியை சுற்றி இருந்தா அந்த 500 குடும்பத்துல நிலைமையும் இந்த போர்ட வைக்கிறவங்க இறங்கிடும். எவ்வளவு பவுண்டரிக்குள்ள எவ்வளவு நல்லது நடக்குது, எவ்வளவு பாவம் நடக்குது, யாரு பாவத்தை ஈடுபடுறாங்க என்ற முழு தெரிஞ்சிருக்கணும். அந்த பாவங்கள் இல்லாமல் போறதுக்கு என்ன முறைய கையாளும், என்ன முயற்சிகள் செய்யணும், பிளான் பண்ணணும், திட்டம் போடணும், அடிக்கடி சந்திக்கணும், யோசிக்கணும், ஐடியாக்கள் எடுக்கணும். நல்லது தந்த பொறுப்புக்குள்ள 10 பேர் 15 பேர் போர்டு இருக்கிறாங்க, 15 பேர் பொறுப்புட்டாங்க. சக்தி போர்டுல வாழ்ந்து சண்டை ஏஜிஎம் நாளைதான் பதிலிருத்தம் மாறும். ஏமோ தெரியாது. நாளைக்கு அவர் வாடகை செய்கிறார், அவர் வாடகை தீங்கி வச்சுக்கிறாரா, நாளைக்கு ஏஜிஎம் யூத்தம் நடக்கும். நேரா நாங்க ஒரு பள்ளிக்கு போனோம், ஒரு முறையில் அவுட் ஸ்டேஷன்ல. அதுக்கு முன்னாடி சும்மா காங்கிரஸ் பெரிய ஒரு கதையில் நடக்க போகுது. சும்மா அன்னைக்கு அல்லா பாதுகாத்தான் ஒழுங்கு இல்லை, எல்லாம் பணம் வச்சுக்கலாம். ஏதோ சும்மா பின்னால் எல்லாரும் போயிட்டாங்க. திரும்பி அல்லா மங்களங்களை மாற்றிட்டாங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு யுத்தம் நடந்திருக்குமா. அடுத்த நாள் போர்டு மீட்டிங் இருக்கிறதா, பொறுப்புகளை கேட்டெடுக்கிற காலம். மிச்சம் பயப்படுறதுக்கு வழியாக பொறுப்புகளை கேட்டெடுக்கிறார். பொறுப்புகள் கியாமத்துடைய நாளையில பாரமா இருக்கும். என்னோட சொந்த விஷயத்துல பதில் சொல்றதே பெரிய பாடு. உன்னை கண்ணெடுத்து பாதிச்சாய், உன்னை காதெடுத்து பாதிச்சாய், நீ எந்த உறுப்புகளால் என்ன செஞ்சாய், நீ எப்படி சம்பாதிச்சாய், நீ எப்படி செலவழிச்சாய். இன்னும் அவள் பசரம்
அல்லாஹ் சொல்றான், உங்களோட கண் பாருங்க, உங்களோட காது, உங்களோட உள்ளங்கள் இந்த ஒவ்வொரு பத்தி நேரத்திலே நாளைக்கு கேள்வி பண்ணி அதுக்கு பதில் எப்படி கொடுக்க போறோமோ தெரியாது. அவன் வெளிப்பொறுப்புரை சொல்லி தலையில வாங்கி போட்டுக்கொண்டா சும்மா கேட்டெடுத்தா இல்ல படிப்பு வாங்கிப்பாங்க. மக்கள் எல்லாரும் சேர்ந்து நீங்க தான் இருக்கணும், நீங்க தான் இதுக்கு தகுதியா ஏதோ சந்தோஷமா அல்ல பயத்தோடு எடுத்துக்கொள்ளணும். பொறுப்பை சரிவர நிறைவேற்றணும். வீட்டில் தூங்கி கொண்டிருந்து எப்பயும் வாங்க யோசிப்போம், மசூரா பண்ணுவோம், மீட்டிங்கு வாங்கினா டைம் இல்லை. போட்டு நீங்க போட்டு நிற்கவா டைம் இல்லாத நீங்க விட்டுட்டு போங்க பொறுப்பை. தகுதியானவங்க வெளியில எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, டைம் கொடுக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க, ஓடி ஆடக்கூடியவங்க இருக்கிறாங்க, செலவழிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க, கவலைப்படக்கூடியவங்க பெரியவர் கூட்டம் இருக்கிறாங்க. அவங்கள போடுங்க, தகுதி இல்லாத நீங்க போயிடுங்க. இது பொறுப்பா பிடிச்சு கொண்டு நீங்க செய்யறதும் இல்லை, செய்யறவங்களும் செய்ய விடுறது. இன்னைக்கு நான் பொதுவா சொல்றது எல்லா பொறுப்புகளையும் எல்லா விஷயத்திலையும் மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் எல்லாரும் பொறுப்புதாரிகள். எங்களோட பொறுப்பு அதை பற்றி தேவைப்பட்டே நாளைக்கு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு பொம்புலைய பொறுத்த வரையில அவளும் வீட்டுக்கு பொறுப்புதாரி. தேவைப்பட்டே நாளில் அவர்கிட்டையும் கேள்வி கணக்கு கேட்கணும். எல்லா மாப்பிளை சொல்லி சரி வராது, பொம்புலையும் அவளோட பொறுப்பையும் யோசிக்கும். எனவே கண்ணியத்துடைய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, வீட்டு சூழல் சீராகும். வீடுகள்ல ஹதீஸ்கள் வாசிக்கப்படும், வீடுகள்ல பயான்கள் செய்யப்படணும். ஒவ்வொரு நாளும் உம்மமான் மகரி பாவனத்தோட மகரி தொழுகையோட உள்ளேல சித்தர் ஆக்கிக்கொண்டு உள்ளே ஒவ்வொரு படிப்பை கவனிக்கும். இன்றைக்கு என்ன வரும், இன்றைக்கு என்ன படிச்சீங்க, இன்றைக்கு என்ன பாடம் கொடுத்தீங்க சொல்லுங்க பார்ப்போம். பேசி கலைக்கும். அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைகள் விடணும்னு உண்மை கவனிக்கிறாங்க, உண்மை பார்ப்பாங்க, உண்மையிலே கவனிச்சு கொண்டுதான் இருக்கிறாங்க. இந்த விஷயங்களை பார்த்துட்டு கேட்டுட்டு பிள்ளைகளோட இருந்து நல்ல விஷயங்களை பேசணும். அதீஸ்கள் தாலீம்கள் வாசிக்கணும். தமிழ்ல சிங்களத்துல இங்கிலீஷ்ல அழகான அதிர் கிதாப்கள் எழுதப்பட்டிருக்க, அழகான அதிர்கள் தர்ஜுமாக்கள் செய்யப்பட்டிருக்கு. வேளாண் சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, டெய்லி இந்த முயற்சி நடக்கும். இருப்புல முட்டி உமா எல்லாம் சேர்ந்து மனப்பாக்கிற இல்லை, நாசமாக வழியாக செய்யாம நல்ல திருந்திரத்துக்கு முன்னேற்றி குறைப்பாங்க. இது ஒவ்வொரு விஷயம் நடக்கும். எனவே எங்களோட சொந்த வாழ்க்கை, எங்களோட குடும்ப வாழ்க்கை, எங்களோட அமளி வாழ்க்கைகள் இதுல கவனங்கள் செலுத்தப்படணும். எங்களோட பொறுப்புகளை விளங்கி நாங்கள் செயல்படணும். அல்லாஹ் தஆலா கொஞ்ச நாள் சந்திக்கிறான். ஆயிரக்கணக்கான வருஷம் இல்லை, 40, 50, 60 வருஷம் வாழ்க்கைத்தான். இன்னைக்கு 1000 அல்ல 100 வருஷம் வாழ்ந்தாலே முருகன் தான். 90 வயசுல இருக்கிற ஒரு வயசாலிய நானும் நீங்களும் கண்டுட்டா உடனே என்ன செய்யறோம்? அடி வாங்க வாங்க வாங்கலே இது பாருங்களே, இல்ல இவருக்கு 95ஆமே, இல்ல இவரும் பாருங்க இவ்வளவு பாருங்க இவருக்கு 99ஆமே. என்ன கருத்து என்றா, எப்பயோ மௌத்தாக வேண்டிய பொங்குல இன்னும் மௌத்தாவும் ஹயாத்தோட இருக்கிறாரே, இது ஒரு புதுனம் தானே, இவ்வளோ பாருங்க. ஆக 90, 100 வயசுல இருக்கிற ஒரு ஆம்பளைய பொம்பளைய கண்டா எல்லாரும் என்னத்தையோ என்ன கூட பார்க்குற மாதிரி பார்க்க முடியும். என்ன கருத்து? அவோ பொம்பளை ஒரு ஆம்பளை வேற விசேஷமா கொண்டு அல்ல, பெரிய படை கொண்டு அல்ல. ஆனா இவ்வளோ வயசு கேட்டு உசுரோடு இருக்கிறாங்களே, பெரிய ஒரு ஆச்சரியமே. இது எப்பயோ போக வேண்டியவங்க இவங்க இதுதான் துணியா. கொஞ்சம் வயசுக்கு போனாலும் ஆச்சரியமா பார்க்குற காலம். இன்னைக்கு கடைன்னு கொடுத்து கொண்டே போகுது. 29 பத்தாறுல வியாபாரம் செய்யறார். அத்தனைக்கு சொல்லிட்டு நேரத்தை கூட்டிப்பாலும் ஆகணும். கிரவுண்ட்ல விளையாட்டு போட்டு இருக்கிறார், நல்ல பில்டரா இருக்கிறார், சுருண்டு புழுந்து மௌத்தா போறார். ஜிம்முக்கு போய் இருக்கிறார், எக்ஸசைஸ் செஞ்சு கொண்டு இருக்கிறார், அந்த இடத்துல மௌத்தா போறார். மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்னொரு அட்டாக் கொண்டு வந்தது, அதோட ஆள் மௌத்தா போயிட்டார். அதனால மௌத்தை எதிர்பார்த்து முடிக்கணும், ரெடியா இருக்கணும். கிழவனாக கிளவியாக மௌத்தாவதை எதிர்பார்க்கல. இப்ப 40க்கும் 50க்கும் இடப்பட்ட வயசுல தானா அதிகமானவங்க மௌத்தா போறாங்க.
அதனால தௌபாவோட இருக்கணும், இஸ்திக்பாரோட இருக்கணும். இந்த நோம்பு மாற்றத்தை மாதிரி பக்குவமாகவே இருக்கணும். எல்லா காலத்திலையும் அந்த நிலைமையில் அல்லாஹ் மௌத்து வந்தா வழக்குமாற கொண்டு அல்லாஹ் சந்தோஷமான செய்திகளை சொல்லி சொல்லி சொர்க்கத்திலே ஆறுகள், தோட்டங்கள், மலர்கள், பழங்கள், மாளிகைகள். நான் நேரத்தோட முட்டை பத்து சொன்னேன். கடல்ல இருக்கிற முத்துடைய சைஸ் உங்களுக்கு தெரியும், ஒரு ஜில்போனை விட சின்னது. சொர்க்கத்துடைய முட்டை பத்திரத்துல விளக்கப்படுத்தினாங்க. அல்லாஹ் பூமினான் நல்லடியான இந்த சொர்க்கத்தை தயாரித்திருக்கிறான். ஒரு முத்தால் ஒரு மாளிகை. சரியான ஹதீஸ்ல புகாரி ஷரீஃப்ல வந்து இந்த முஃமினி பில் ஜன்னத்தி அல் கைமா ஹதீஸ். ஒரு முத்தை உடைச்சி தடுமாறி சொன்னாங்க ரசூலுல்லாஹ், மூலமா பிஸ்ஸமாஇ சித்தூன நீலா. அந்த முத்துடைய ஒத்தரம் உயரம் 60 மைல், 60 கட்ட தூரமினாங்க. 60 கட்டை எவ்வளவு தூரம்? இங்க இருந்து எங்க வரைக்கும் 60 கட்டை. கண்ணியமான சோழர்களே, பெரியவர்களே, அவ்வளவு உயரம் அந்த முத்தால தயாரிக்கப்பட்ட மாளிகையுடைய உயரம். உலகத்தில் இருக்கிற ஆகம் பெரிய வேர்ல்ட் டாலஸ்ட் பில்டிங் என்று துபாயில் அடிச்சிருக்கிறாங்க. உலகத்தில் ஆக உயரமான பில்டிங். அது 1 கிலோமீட்டர் இல்லை, அது 1 கிலோமீட்டர் இல்லை, 1 மைல் அல்ல, 1 கிலோமீட்டரே இல்லை. ஆனால் அல்லாஹ் தயாரித்திருக்கிற சொர்க்கம் மூமினுக்கு, ஒரு மூமினுக்கு அல்லாஹ் தயாரித்திருக்கிற மாளிகை ஒரு முத்தால அது 60 மைல், அது ஒரு கட்டை. ஆமா, எவ்வளவு பெரிய ஏற்பாடு. இந்த சொர்க்கத்துல சக்கராத்துல இதை ஒவ்வொன்று காட்டி காட்டியே அதை பார்த்து கொண்டிருப்பார் சொர்க்கவாதி, சிரிச்சு கொண்டிருப்பார். நீங்களும் நானும் எத்தனையோ மையத்துல பார்த்திருக்கிறோம், சிரிச்ச மோத்தோட இருக்கிறா இல்லையா? எத்தனை மையத்து பார்த்து எப்படி திருப்பு வரும் மௌத்துடைய நேரத்துல, சக்கராத்துடைய நேரம் திருப்புவார நேரமா, ரூக உடனே கலட்டி எடுக்கிற நேரம், கை கால் விட்டப்படப்போலே கொஞ்சம் உள்ள ஒரு இடத்துக்கு ஒரு வெட்டுப்பட்டாலே கத்துறோம், கத்தம் போடுறோம். அப்ப முழு உருவை உடனே கலட்ட நேரம் எவ்வளவு அர்த்தமான நேரமா இருக்கும், எவ்வளவு நோவினையான நேரம். ஒரு ஆட்டை அதுக்காம ஒரு சுரோட வச்சு தோலை குறிச்சா அதுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்குமோ அதை விட வருத்தமா இருக்கும் சக்கராத்துடைய நேரம். ஆனால் நல்லவர்களுக்கு அல்லாஹ்வே காக்கிறார், அல்லாஹ்வே காக்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அதனால் தான் அந்த ஒரு பெரியார் சொல்றார், நான் அடிக்கடி ஞாபகப்படுத்துறது தான், வலதக்க உம்முக பாக்கியா والقوم حولك يضحكون سرورا فعمل ليوم أن تكون إذا بكوا ليوم موتك ضاحكا مسرورا. இதோட புரிஞ்சு கொள்வோம். அது பெரியார் சொல்றார், ஏ மனிதா ஓட்ட உமா உன்னைய பெற்றெடுக்க போல நீ அழுது வந்தாய். ஓட குடும்பத்தில் இருக்கிறவங்க சிரிச்சு கொண்டு இருந்தா உள்ளே ஒன்று புறப்பல சிரிச்சு கொண்டு வருவது இல்லை, அழுது கொண்டு தான் உள்ள வரும். வந்த உடனே அழுது முதலாவது வேலை அழுது இருக்கார். அழுகைய கொண்டு தான் வாழ்க்கையை ஆரம்பிக்கும். குடும்பம் செய்கிறவங்க சிரிக்கிறார். அந்த பெரியார் சொல்றார், நீ வரப்போல உலகத்துக்கு அழுது கொண்டு வந்தாய், குடும்பம் செய்கிறவங்க சிரிச்சு கொண்டு இருந்தாங்க. நீ துணியால இது போல குடும்பத்தை இருக்கிறவங்க அழுந்து கொண்டிருப்பாங்க, நீ சிரிச்சு கொண்டு போவோம். நீ போக்கலை சிரிச்சு கொண்டு போகணும். நீ வரப்போல அழுது கொண்டு வந்தது சரி, போக்கலை சிரிச்சு கொண்டு போகணும். அதுக்குள்ள ஏற்பாடுகளை செஞ்சு கொள்ளணும். அல்லாஹ் எங்கள் அனைவரையும் அந்த கூட்டத்தில் ஆக்கியிருப்பாங்க. حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. اللهم صل على سيدنا محمد وآله وصحبه وسلم. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين. اللهم اهد الناس جميعا، اللهم اهدنا واهد بنا، اللهم اجعلنا سببا لمن اهتدى. يا الله على الطاعة يا الله، على المتوالي يا الله، يا رحم لنا يا الله. எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிச்சியா. நீ மன்னிக்கிற மாசம் யா அல்லாஹ், மன்னிப்புடைய வாசலை திறந்து வச்சிருக்கிற மாசம் யா அல்லாஹ், நரகத்துடைய வாசலை மூடி வச்சிருக்கிற மாசம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் மன்னிப்பாயா.
எங்கள் அனைவரையும் ஓண்ட ரஹ்மத்துக்கு உட்பட்ட கூட்டத்தில் ஆக்கி வைப்பாயா. யா அல்லாஹ், யா அல்லாஹ், நரகத்திலிருந்து விடுதலை செஞ்ச கூட்டத்தில் எங்களை ஆக்கி வைப்பாயா. யார் எங்களோட உள்ளங்கள் எங்களோட கையில இல்லை. யா அல்லாஹ், எங்களோட உள்ளங்கள் ஓட்ட கையில இருக்குது. யா அல்லாஹ், உள்ளங்களை மாற்றுறவன் நீ. யா அல்லாஹ், உள்ளங்களை திருப்புறவன் நீ. யா அல்லாஹ், யார் எங்களோட உள்ளங்களை சீராக்கி வைப்பாயா, அதுக்கு வெளிச்சமாக்கி வைப்பாயா. யார் நீ விரும்பக்கூடிய நல்லடியாருடைய கூட்டத்தில் எங்களை ஆக்கி வைப்பாயா. யா அல்லாஹ், உன்னை பொருத்தத்தை அடைஞ்ச நிலைமையில மௌத்தாவது நோக்கி செய்யா. எங்களை பாவத்தைக்கு பாதுகாக்கிறியா. எங்களோட மனைவி மக்களை பாவத்தைக்கு பாதுகாக்கிறியா. உலக முஸ்லீம்களை பாவத்தைக்கு பாதுகாக்கிறியா. மௌத்து வரைக்கும் எங்களையோ எங்களோட மனைவி மக்களையோ தினால இருந்தியா. எங்கள் அனைவரையும் பாதுகாப்பாயா. வெறும் பாவத்தை பாதுகாப்பாயா. நீ வெறுக்கக்கூடிய செயல்கள்ல வெறுப்ப எங்களோட உள்ளங்களை போட்டுடுவாயா. யாருலா நீயே போதுமானவன். யாருலா உலகத்திலே கடைசி காலத்தை வாழ்வோம். யாருலா பொறுப்புணர்ச்சியோட செயல்பட தோல்வி செய்வாயா. யாருலா பொறுப்புகளை பாலாக்கின கூட்டத்திலே ஆக்கினாரே. யாருலா ஆக்கிரத்துல தண்டனைக்கு ஆளாக வேண்டி வரும். யாருலா யாருலா தந்த கொஞ்ச நாள் அதுல ஒரு நீண்ட காலம் கழிந்து விட்டதே. இன்னும் எவ்வளவு காலம் பாக்கியா இருக்கிறதோ தெரியாது. யாருலா கொஞ்ச நாளைக்குள்ள உன்னைய சந்தோஷப்படுத்திடணும். யா அல்லாஹ், நோக்கு மாசத்தை போல முழு வாழ்க்கையை கழிக்க தோல்வி செஞ்சியா. அல்லாஹ், கட்டுப்பாடோட வாழ தோல்வி செய்ய. அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த துணியாத விஷயங்களை நேசாக்கி வையா. அல்லாஹ், ஒவ்வொருத்தர வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் உனக்கு தெரியும். யா அல்லாஹ், எங்களோட கஷ்டங்களை நீக்கி வையா. அல்லாஹ், எங்களோட கவலைகளை நீக்கி வையா. அல்லாஹ், எங்களோட நோய்களை லேசாக்கி வையா. அல்லாஹ், குடும்ப பாரங்களை லேசாக்கி வையா. அல்லாஹ், பிள்ளைகள் இல்லாதவங்களுக்கு பிள்ளை பாக்கியங்களை கொடுத்துறியா. அல்லாஹ், சொந்த வீடு வாசல் இல்லாதவங்களுக்கு வீடு வாசலை கொடுத்துறியா. அல்லாஹ், எங்களை ஹலாலான ஆட்சிகளை நிறைவேற்றி தந்துறியா. அல்லாஹ், எங்களுக்கு நல்ல பௌத்தியம் தந்துறியா. அல்லாஹ், ரப்பனா லக்கல் ஹம்து கமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.